அனைவருக்கும் வணக்கம். ராணி மாட்டு பண்ணை கெட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எல்லாருமே இந்த ஒரு சினமாட்டுக்கு தீவனம் போடுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. சினமாட்டுக்கான தீவனம் போடுறது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ மாடு பால் அதிக கறவையில் இருக்குது அப்படின்னா ஒரு 7 மாதம் டைமில் ஒரு 6 to 6.5 நம்ம நிப்பாட்டுறதுக்கு ஆரம்பிச்சிக்கணும். கறவையை கொஞ்சம் கொஞ்சமாக தீவனத்தை குறைச்சி பாலை குறைச்ச பிறகு ஒரு வாரம் மற்றின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு பிறகு அது அந்த சினமாட்டுக்கான தீவனங்களை நம்ம நிறைய கொடுக்கணும். ஏன்னா நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம். கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாட்டுக்கான பால் அடுத்த வீட்டில் குறையும், கால்சியம் ஃபால்ட் வரும். கன்று போட்டதுன்னா அப்புறம் மாடு ஏந்திரிக்காது. கால்சியம் பாட்டிலாம் ஒரு 3000-4000 ரூபா செலவாகும், ஜுரம் வரும். அந்த டைம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கறவை முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் வத்த கறவை விட்ட பிறகு தீவனம் நம்ம அதிகமாக அந்த மாட்டுக்கு கொடுக்கணும். எதுக்கு தீவனம் கொடுக்குறோம் தெரியுங்களா? அந்த மாடு அந்த டைமில் 3 வகையானதுக்கு நம்ம தீவனம் கொடுக்குறோம். கன்றுக்குட்டிக்கு தீவனம் போகணும், அதனுடைய உடம்புக்கு தீவனம் போகணும், அடுத்த ஈடு கறவைக்கு அதனுடைய தீவனத்தை உடம்பை வளர்ச்சி எடுக்கணும். 3 வகையான விஷயங்கள் அந்த டைமில் நடக்கும். சரிங்களா? அந்த ஒரு 2 மாதத்தில் நம்ம அதனுடைய உடம்புக்கும் தீவனம் கொடுக்கணும், கன்றுக்குட்டியும் நல்லா வளரணும், அடுத்த ஈடு அந்த மாடு பால் அதிகமாக கறக்கிறதுக்கான உடம்பு வளர்ச்சி அதுக்கு இருக்கணும். சரிங்களா? அந்த டைம் நம்ம கொடுக்காமல் விட்டுருவோம். அந்த டைம் நம்ம கொடுக்காமல் விடுறதுனால நமக்கு எவ்வளோ மைனஸ் வரும் அப்படின்னா, 2 மாதத்துக்கான தீவன செலவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வருஷம் பூராவே அடுத்த ஈடு ஒரு 6 to 7 மாதம் வரைக்குமே நமக்கான பால் அளவு குறையும். எப்படி குறையும் அப்படின்னா, ரொம்ப கம்மியாகவே குறையும். சரிங்களா? அந்த கம்மியாக இப்போ நல்லா கொஞ்சம் தீவனம் நல்லா கொடுத்து நம்ம உடம்பு நல்லா ஏற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போ 6 லிட்டர் கறக்கிறோம்னா அடுத்த ஈடு கூட 7 கூட கறக்குமே தவிர குறையாது. ஆனால் தீவனத்தை குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சி போடும். பால் அளவு குறையும், கன்று போடுறதுக்கு சிரமப்படும், இளங்கொடி போடாது. அதோடு இல்லாமல் பால் அளவு குறையும், கால்சியம் ஃபால்ட் வரும். சரிங்களா? நம்மளுடைய கன்றுக்குட்டியும் அந்த அளவுக்கான ஆரோக்கியமாக இருக்காது. இந்த 5 விஷயங்கள் அந்த சினமாட்டில் தீவனம் நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா நடக்கும். அதனால் எல்லாருமே சினமாட்டுக்கான தீவனங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அது எதுக்காக கொடுக்கணும்னா, பால் கறக்கக்கூடிய அந்த புரோட்டீன் 18%, 20க்கு கீழே இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்கக்கூடிய தீவனமாக நம்ம கொடுக்கணும். சினமாட்டுக்கான தீவனத்தை கொடுக்கணும். இப்போ தீவனத்திலேயே நம்ம பால் கறக்கிறதுக்கான தீவனமும் இருக்குது, உடம்பு வளர்ச்சிக்கான தீவனமும் இருக்குது. சரிங்களா? நம்ம உடம்பு வளர்ச்சிக்கான தீவனம் தான் கொடுக்கணும். பால் மாட்டுக்கான தீவனத்தை இந்த டைமில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் மாடு இளைக்க தான் ஆரம்பிக்கும், உடம்பு ஏறாது. உடம்பு ஏறணும். அந்த டைமில் உடம்பு ஏறணும், நல்லா மாடு குஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் கறவை நல்லாயிருக்கும், மாடு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஈடு கம்மியாக இருக்கிற வளர்ச்சி, அடுத்த ஈடு ரெண்டாவது அந்த 2 மாதத்தில் மாடுக்கு கொடுக்குற தீவனத்தில் தான் மாடு இன்னும் பெரிய மாடாக ஆகுறதுக்கான வளர்ச்சி அதுதான். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கறவை மாட்டிலையும் கொடுக்கக்கூடிய தீவனங்கள் அளவு மாதிரியே சின மாட்டிலையும் கொடுக்கணும். ஆனால் புரோட்டீன் கம்மியாக கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் தீவனம் கொடுத்தா தான் அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த மாட்டினுடைய உடம்பு நல்லாயிருக்கும். நம்ம கறவையில் எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சின மாட்டில் நம்ம தீவனம் கொடுத்து அதனுடைய லாபத்தை அதில் வரக்கூடிய நஷ்டத்தை அடுத்த ஈடு அந்த 2 மாதம் கழிச்சு கறவை பால் கறக்கும்பொழுது நம்ம அதிகப்படியான கறவையை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம ஒரு நாளைக்கு செலவாகுதுன்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த ஈடு கறவை குறையும். அதே நல்ல தீவனம் போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அந்த ஈட்டில் கறக்கிற கறவையோடு அடுத்த ஈடில் அதிகப்படியான கறவை கறக்கும். சரிங்களா? அதனால் சினமாட்டுக்கு கண்டிப்பாக அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? அதனால் அது மாதிரி தனியாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான கறவைகள் அடுத்த ஈட்டில் நல்லாயிருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.